ஹலோ ஆல், வெல்கம் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஹெச்பி லேப்டாப் தான். ஹெச்பி லேப்டாப் வந்து என்ன மாடல்னா 15 இயர்ஸ் FQ2535TU. ஸோ இந்த மாடல். ஸோ இதோட இஷ்யூ பார்த்தீங்கன்னா இன்டெல் i5 ஐரிஸ் கிராஃபிக்ஸ் அதெல்லாம் இருக்குது, ஆன் ஆகிறதில்ல. ஸோ இந்த இஷ்யூ. ஸோ இதை இப்போ வந்து ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ண போகிறோம். ஸோ பவர் பட்டன் வேலை செய்யுது, அழுத்தினா ரெஸ்பான்ஸ் வருது. ஓகே, ஸோ சார்ஜர் கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு 19.2 வோல்ட். மெயின் பவர் எல் வந்து ஷார்ட் ஆகாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ தட் வேறு இஷ்யூ ஆகாமல் இருக்கும். கனெக்ட் பண்ணுறேன். ஓகே ஓகே 0.1 ஆம்ஸ் அப்படின்னா 100 மில்லி ஆம்ஸ். ஓகே, சார்ஜ் ஆகுதாட்ருக்கு. 19.2 கனெக்ட் பண்ணுறேன். சார்ஜ் ஆகுது. இண்டிகேட்டர் வரல. சாரி, இந்த சைடு இருக்குது இண்டிகேட்டர். ஸோ சார்ஜ் ஆகுது. அப்போது நமக்கு மெயின் பவர் எல்லாம் இஷ்யூ கிடையாது. ஆன் பண்ணால் ஆன் ஆக மாட்டேங்குது. ஓகே குட். பேட்ரி இஷ்யூ இல்லை, பேட்ரி சார்ஜ் ஆகுது. மெயின் பவர் இஷ்யூ இல்லை. ஆன் பண்ணதுக்கப்புறம் ஆன் ஆகிறதில்ல. இன்னும் இஷ்யூன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஆல்ரெடி இதில் லிக்விட் டேமேஜ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லேப்டாப் வந்து ஃப்ரெண்டோடது. இந்த ஸ்ட்ரிப் எடுக்கும்போது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஸோ அதை நம்ம ஈஸியாக எடுத்து திருப்பி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டேரெக்டாக இங்கே பிடிச்சி இழுத்திங்கன்னா அது என்ன ஆகும்னா எக்ஸ்பேண்ட் ஆகிரும். இது ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும். இதுக்குள்ளே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக 3 ஸ்க்ரூ இருக்குது. ஓகே, நல்ல ஓகே, சூப்பர். நல்லா ஓரம் வச்சாச்சு. ஸோ இதில் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பார்க்குறக்கு பார்த்த உடனே ஆப்வியஸாக எதுவும் தெரியலை. ஸோ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு பேட்ரி ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, பேட்ரி ரிமூவ் பண்ணியாச்சு. பேக் லைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது பவர் பட்டன் இந்த சைடு இருக்குது. ஓகே, பவர் பட்டன் தனியாக தான் இருக்குது. சார்ஜர் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓ மை காட், இங்கே லிக்விட் டேமேஜ் இருக்குது. யூஎஸ்பி போர்ட்டில் லிக்விட் டேமேஜ் இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஒயிட் லைட் எரியுது. 2 மில்லியம்ஸ் கரண்ட் எடுக்குது. ஆன் பண்ணுறேன், பவர் பட்டன் அழுத்துறேன், லைட்டாக எடுக்குது, அப்புறம் ஆஃப் ஆயிடுது. எடுக்குது, ஆஃப் ஆயிடுது. 100 மில்லியம்ஸ் வரைக்கும் வருது, அப்புறம் ஆஃப் ஆயிடுது. கீபோர்டை ரிமூவ் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம். கீபோர்டு ரிமூவ் பண்ணியாச்சு. சேம். பவர் பட்டன் அழுத்தினோடனே இந்த ஐடி சிப் வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆஃப் ஆச்சுன்னு சொன்னாங்க. ஸோ என்ன இஷ்யூன்னு தெரியலை. ஓகே, ரேம் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அகைன் ட்ரை பண்ணலாம். இல்லை, அதே தான். ஸோ வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இருக்காது. ஓ சாரி, 3.1 வோல்ட் இங்கே இருக்குது. ஓகே, இங்கே இருக்காது. ஓகே, இருக்காது. ஓகே, இங்கே இருக்காது. ஓகே, இப்போது மெயின் பவர் ரயில் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காயில் செக் பண்ணிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிறது வரல. ஓகே, இங்கே இருக்கிறது வரல. ஓகே, இங்கே வரல. ஓகே, இங்கே எங்கே இருக்கா? இங்கே இல்லை. ஓகே, இங்கே இல்லை. ஓகே ஓகே, மெயின் பவர் ரயில் செக் பண்ணிடலாம். மெயின் பவர் ரயில், காயில், மாஸ்ஃபெட்டு, கெப்பாசிட்டர். இங்கே ஒரு பெரிய கெப்பாசிட்டர் இருக்குது, சரிதா? ஓகே, ஃபஸ்ட் மாஸ்ஃபெட், செகண்ட் மாஸ்ஃபெட்லாம் பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபோர்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. கிரவுண்ட், சார்ஜிங் போர்ட்டில் 19.3 இருக்குது. அடுத்தது அங்கேருந்து மாஸ்ஃபெட்டில் இருந்து கரண்ட் சென்சாரில் 19.3. ஸோ இதில் இஷ்யூ இல்லை. இங்கே 19.3. ஓகே, மெயின் பவரில் 19.3 இருக்குது. ஸோ வோல்டேஜ் உள்ளே வருது. உள்ளே வந்துட்டு ஆன் ஆகும்போது தான் இஷ்யூ வருது. 3.1 வோல்ட்டு வோல்டேஜில் பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம். 0.6 வந்துட்டு ஆஃப் ஆகுது. ஓகே, இப்போ ஏதோ ஒரு அவுட்புட் வந்து ஷார்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். 5 வோல்ட்
ஸோ அப்போ இது 5 வோல்ட் 3.3 வோல்ட் ஆன்லேயே இருக்குது. ஸோ இது பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா 0.8 வோல்ட் வச்சு, சரி அதுக்கு முன்னாடி ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணிடலாம். ரெசிஸ்டன்ஸ் மோட். ஓகே, இந்த காயில் ஃபைன், இந்த காயில் ஃபைன், இந்த காயில் ஃபைன். 23 ohms which is good. 23 ohms which is good. 76 ohms. ஓகே ஃபைன். நம்ம இப்போ வோல்டேஜ் எங்கேயும் செக் பண்ண முடியாது. ஏதாவது வாட்டர் டேமேஜ் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, இங்கே ஆப்வியஸாக ஒன்று இருக்குது இந்த இடத்துல, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கரோடாக இருக்குது. ஸோ இதை க்ளீன் பண்ணி, இல்லை வேறு எங்கேயாவது வாட்டர் இஷ்யூ இருக்கான்னு, வாட்டர் டேமேஜ் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் திருப்பி கன்டினியூ பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் நல்லாவே கரோடாக இருக்குது. ஸோ இதை சொன்னேன். சொன்னேன் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணிடலாம். கிரவுண்டு இங்கெல்லாம் ஃபைன். இங்கே பவர் பட்டனில் இஷ்யூ இருக்க மாதிரி தெரியலை. ஃபஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன் பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்போம் அது வந்து இஷ்யூ சால்வ் பண்ணுதான்னு. இல்லை, அதே தான் நடக்குது. ஸோ ஆனால் அப்புறம் ஆஃப் ஆயிடுது. ஒரு மாஸ்ஃபெட்டு ஷார்ட் இருக்கான்னு செக் பண்ணிடலாம். சும்மா ரேண்டமாக மாஸ்ஃபெட் செக் பண்ணுறோம். எனக்கு வந்து இந்த சிப்பு மேலே தான் டவுட்டாக இருக்குது, டி சிப் மேலே. ஓகே பார்ப்போம். சும்மா தெர்மல் கேமரா வச்சு ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்க்கலாம். ஸோ தட் நமக்கு ஏதாவது ஆஃபீஸருக்காக நம்ம கண்ணுக்கு படாது தெர்மல் கேமராக்கு தெரியலாம். தெர்மல் கேமரா கனெக்ட் பண்ணியாச்சு. அப்ளிகேஷன் கனெக்ட் டிவைஸ் கனெக்டட். ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கு. ஏதோ ஹீட் ஸ்பாட் எதுவும் வருதா? இந்த இடம் இது ஒரு சிப்பு. ஸோ ஐ திங்க் 3.3 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஓஹோ ஸோ இங்கே இருக்கிறது 3.3 வோல்ட்டாக இருக்கணும். பிகாஸ் இங்கேயும் நம்ம 3.3 வோல்ட்டு ரீட் பண்ண மாதிரி ஞாபகம். ஸோ இங்கே இந்த இடத்துல வருது. ஓகே, இது ஒரு மாஸ்ஃபெட்டு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல, ஓ மை காட், ஒரு கெப்பாசிட்டர். அந்த கெப்பாசிட்டர் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணலாம். ஆக்சுவலாக கரோடாக இருக்குது. ஐ திங்க் அந்த கெப்பாசிட்டர் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கெப்பாசிட்டர் தான். ஸோ இது அந்த பல்ஸ் ஒன்று இருந்தது, இன்னொன்று வந்து இது, இன்னொரு பல்ஸ் வந்து இது. இந்த ஒரு மாஸ்ஃபெட்டு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த கெப்பாசிட்டர் மேலே டவுட்டாக இருக்குது. ஸோ கெப்பாசிட்டர்ஸை செக் பண்ணிடலாம். கண்டினியூட்டி மோட், கிரவுண்டு. இந்த பக்கம் ஓகே. இதுதான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. சூப்பர். நல்லாவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. சூப்பர். நமக்கு தெர்மல் கேமரா இருந்தனால சீக்கிரமாக வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், இல்லையா? ஓகே, அகைன் செக் பண்ணுறோம்.
ஓகே, இப்போ 2 கெப்பாசிட்டர் இருக்குது. இதில் எது போச்சுன்னு தெரில. ஸோ more alcohol 0.8 volt 0.7 volt 300 milliamp கரண்ட்டை கொண்டு வரோம். 0.12 0.10 இப்போ இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே வச்சோம்னா எதுவும் தெரியல. கரண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். 0.700 மில்லியன். கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்க முடியல. ஸோ மகைன் தெர்மல் கேமரா எடுத்துக்கலாம். ஓகே, வைக்கிற இடத்துலேயே வருது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டர் நினைக்கிறேன். ஸோ நம்ம டேரெக்டாக அதை ரிமூவ் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் லேப்டாப் ஒர்க் ஆகாதுன்னு நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது இந்த கெப்பாசிட்டர். ஸோ லிக்விட் ஃப்ளக்ஸ் கொஞ்சம் சாச்சு 340 டிகிரி 50% ஏர். கெப்பாசிட்டர் பறந்துருச்சு. ஓகே, இங்கே தான் இருக்கு இந்த கெப்பாசிட்டர். ஸோ இப்போ இது ஷார்ட் ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணிடலாம். மல்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் மோடில் இருக்குது. பீப் வரல. ஓகே, ஓகே இப்போது ஷார்ட் இல்லை. இங்கேயும் ஷார்ட் இல்லை. இதே மாதிரி இதில் ஓகே, இதுதான் ஷார்ட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக 0.3 ohms இருக்குது. ஃபஸ்ட் நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஆன் ஆச்சுன்னா நம்ம கெப்பாசிட்டர் ரீப்ளேஸ் பண்ணுறதா வேண்டாமான்னு பார்ப்போம். ஆல்ரெடி அங்கே ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது, ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பவர் சப்ளை கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. 0.7 கண்டிப்பாக லேப்டாப் ஆன் ஆகாது. 19.2 பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஆன் பண்ணுறோம். ஓகே, சூப்பர். அவ்வளோதான், வி ஃபிக்ஸ்ட். கிரேட். ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே வராது, ஏன்னா நம்ம ரேம் போடவே இல்லை. ஓகே, ரேம் கனெக்ட் பண்ணிக்கலாம். கீபோர்ட் ஓகே 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 ஆன் பண்ணுறோம். சூப்பர், ஆன் ஆகுது. டிஸ்பிளே வரணும். ரீஸ்டார்ட் ஆகுது. ஓகே, சூப்பர். டிஸ்பிளே வந்துருச்சு. ஸோ ஒர்க் ஆகுது. என்டர் டு ரீஸ்டார்ட். என்டர். ஓகே, ரீஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியுது.
விண்டோஸ் லோட் ஆகுது. இன்னும் விண்டோஸ்குள்ளே போக மாட்டேங்குது. வேறு ஏதாவது இஷ்யூ இருக்கோ? வெயிட் அ மினிட். ஒரு இது ஸ்டார்ட் ஆகிருக்கோ? ஓகே ஐ திங்க் பவர் சப்ளைனால நினைக்கிறேன் ஆஃப் ஆகுறது. பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே 100 milliamps 0.7 amps. ஸோ சார்ஜ் ஆகுது. பவர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறோம், ஆன் ஆகுது. கீபோர்டு கரெக்டாக செய்கிறதில்ல நினைக்கிறேன். ஓகே எனிவே ரீஸ்டார்ட் ஆகுது. டிஸ்பிளே வருது, விண்டோஸ் லோட் ஆகுது. ஓகே சூப்பர், விண்டோஸ் வந்துருச்சு. ஸோ சக்ஸஸ். இப்போ கீபோர்டு சுத்தமாக வேலை செய்கிறதில்ல, ஸோ அதை பார்க்கணும். ஓகே எனிவே நம்ம இந்த லேப்டாப்பை இப்போ ரெடி பண்ணியாச்சு. கீபோர்டுக்கு ஓகே நம்ம கீபோர்டு தனியாக இன்னொரு வீடியோவில் செப்பரேட்டாக பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு இவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ ரிமூவ் பண்ணுறேன். ஸோ பேட்டரியில் ஒர்க் ஆகுது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸ்க்ரீன் இன்னும் ஆனில் தான் இருக்குது. மவுஸ் ஒர்க் ஆகுது, கீபோர்டு மட்டும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. எனிவே ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். இதே வீடியோவை இதே லேப்டாப்பை கீபோர்டு ரெடி பண்ணுற வீடியோவை தனியாக ஒன்று ட்ரை பண்ணுறேன். ஓகே, பை ஃபார் நவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்.